உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. NAV குறையும் போது எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணணுமா? அதை விட அந்த குவாலிட்டி ஆஃப் த போர்ட்ஃபோலியோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்வெஸ்டிங்கில் நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. க்ரோத்துன்னு ஒரு அப்ரோச் இருக்குது, வேல்யூ இன்வெஸ்டிங்னு இருக்குது, பிளெண்டட்னு இருக்குது, மொமெண்டம்னு இருக்குது. ஏன்னா க்ரோத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸ் எல்லாம் 2020, 21, 22 நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்தது. அதுக்கப்புறமா 23, 24, 25 பேடு ரிட்டர்ன்ஸ். ஒரு ஸ்கீமுக்கு மேலே ஒரு ஏஎம்சியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் மொத்தமாகவே ஒரு 8க்கு மேலே வச்சுக்காதீங்க. அது தேவையும் கிடையாது. 6 அதிகம் உங்களுக்கு. கண்டிப்பாக பண்ணலாம். யாரெல்லாம் நான் பாட்டம் ஆஃப் த மார்க்கெட்டுக்கு வரும்போது தான் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லும்போது ஸ்டாட்டிஸ்டிக்கலி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்மியான ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா பங்கு சந்தையில் எப்பவுமே கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஆனால் அந்த டார்க் க்ரீனுக்கு மாதிரியான ஒரு ஜோனுக்கு வந்துச்சுன்னா, அது எப்பவுமே வந்ததில்லை. கோவிட் டைமில். ஆதர் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சதீஷ் ஸ்பீக்ஸினுடைய ஃபவுண்டர் சதீஷ்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஆல் குட்மா. சரி, இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய கேள்விகள் வருது. ஸோ ரேபிட் ஃபயர் கொஷின் செஷன் மாதிரி போயிடலாம் சார். நிச்சயமா. ஸோ ஃபர்ஸ்ட், மியூச்சுவல் ஃபண்டில் ப்ராஃபிட் வந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் ஏன் பயப்படுறாங்க? மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு புதுசாக நம்ம 2020க்கு அப்புறம் தான் ப்ரிடாமினண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்கீம். அது ஒரு 4 வருஷம் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருந்தது. கடைசி ஒரு 18 மாதம் ஒரு பேடு ஃபேஸில் இருந்துகிட்டு இருக்காது. ஸோ அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாலும் 18 மாதம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்றதுனால ஒரு மிக்சட் ரியாக்ஷனாகவே இருந்துகிட்டு இருக்கு. ரிட்டர்ன்ஸை கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகுது, அதில் ஒரு சின்ன ஒரு பயம், ஃபியர் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதில் NAV குறையும் போது எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணலாமா, கண்டினியூ பண்ணலாமா? NAV குறையும் போது எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணணுமா? அதை விட அந்த குவாலிட்டி ஆஃப் த போர்ட்ஃபோலியோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்வெஸ்டிங்கில் நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. க்ரோத்துன்னு ஒரு அப்ரோச் இருக்குது, வேல்யூ இன்வெஸ்டிங்னு இருக்குது, பிளெண்டட்னு இருக்குது, மொமெண்டம்னு இருக்குது. ஸோ இதில் எந்த ஸ்ட்ராட்டர்ஜியை அப்ரோச்சை அந்த ஃபண்ட் ஹவுஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன ஸ்ட்ராட்டர்ஜி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா க்ரோத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸ் எல்லாம் 2020, 21, 22 நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்தது. அதுக்கப்புறமா 23, 24, 25 பேடு ரிட்டர்ன்ஸ். ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு கண்டிப்பாக இதை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கில் செட் இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ் புக் பண்ண வேண்டிய டைம் எது? எப்போ எல்லாம் லாங் டேர்ம் ஆவரேஜ் அதை கிராஸ் பண்ணி அந்த வேல்யூவேஷன் ஒரு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஜோனுக்கு போதோ, அப்போ கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும், அந்த ஜோனை விட்டு வெளியேறிடணும். ஒரு உதாரணத்துக்கு 2024 சங்கரன் நரேன், CIO ஆஃப் ICICI Prudential, ஸ்மால் கேப்பில் ஒரு பெரிய ஒரு ஃப்ராத் இருக்குது. ஃப்ராத் அப்படின்னா வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது, எக்ஸசிவாக இருக்குன்னாரு. அதே மாதிரி 2024 மே மாதத்தில் செபியோட சேர்மன், அப்போ இருந்த ஒரு சேர்மன், மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ், இன்வெஸ்டர் ஷுட் பி ரியலி காஷன், கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதை மாதிரியான ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு இருக்கும்போது இன்னமுமே நீங்கள் ஸ்மால் கேப்பில் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ரீபேலன்ஸ் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு 2024 செப்டம்பர்லேருந்து இப்போது டிசம்பர் 2025 வரைக்கும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்கல. ஒரே ஃபண்ட் ஹவுசஸில் பல ஃபண்ட்ஸ் வச்சுருக்கிறது ரிஸ்க்கா? கண்டிப்பாக ஒரு பெரிய ரிஸ்க். நான் 2வது கேள்விக்கு சொன்ன மாதிரி எவ்ரி ஃபண்ட் ஹவுஸ் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் க்ரோத்லேயே எல்லா கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிலேயே போட்டிருக்கீங்க ஃபண்ட்ஸுனாக்கா கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு பெரிய ஒரு இழப்பில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ஸ்கீமுக்கு மேலே ஒரு ஏஎம்சியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் மொத்தமாகவே ஒரு 8க்கு மேலே வச்சுக்காதீங்க. அது தேவையும் கிடையாது. 6 அதிகம் உங்களுக்கு. டாப் 6 கம்பெனிஸ் இருக்கே, ஒரு கம்பெனி ஒரு ஃபண்ட், இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபண்ட் மேனேஜர் மாறினா அந்த ஃபண்டையும் சேஞ்ச் பண்ணணுமா? இது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் இது. ஏன்னா ஒரு ஏஎம்சியுமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஃபண்டு மேனேஜர் ஒரு ஸ்டாக் வாங்கும்போது அதை ஒரு ஜேர்னல் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் இன்வெஸ்டிங் ஒரு சயின்ஸுன்னு சொல்ல முடியாது, அந்த ஃபண்டு மேனேஜரோட கட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்ட்யூஷன் சொல்லக்கூடியது. அவர் அந்த ஒரு ஸ்டாக் மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பில் வாங்குவார். ஸோ ஒரு ஃபண்டு மேனேஜர் மாறும்போது அந்த ஒரு சயின்ஸும் இருக்கும், ஆனால் அவரோட கட் ஃபீலும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ
யார் அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பாருங்கள். அந்த ஃபண்ட் மேனேஜரோட ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குது, வேறு என்னென்ன ஃபண்ட்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்றத பாருங்கள். நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கணும். மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். யாரெல்லாம் வந்து நான் பாட்டம் ஆஃப் த மார்க்கெட்டுக்கு வரும்போது தான் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லும்போது ஸ்டாட்டிஸ்டிக்கலி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்மியான ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்கள். 2008 பீக்கில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 2009 பாட்டம் ஆகிட்ட பிறகு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வருஷம் அவர் மிஸ் பண்ணிட்டார் எஸ்ஐபியை. ஸோ அந்த ஒரு யூனிட் அலோகேஷன் ஆவரேஜிங் அவுட்டை மிஸ் பண்ணதுனால அவர் கண்டிப்பாக ஒரு லாஸில் தான் இருக்கார். ஸோ டைமே பார்க்காதீங்க. எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவருக்கு தான் பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஓகே, டைரக்ட் பிளான் வெர்சஸ் ரெகுலர் பிளான் உண்மையிலேயே பெட்டர் எது? இதுவுமே கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கொஸ்டின். டைரக்ட் பிளானில் நிச்சயமாக அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்குது, மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா அதில் காஸ்ட் கம்மியாச்சு, 0.5%. ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் தெரியணும். எந்த ஸ்கீம், எந்த கேட்டகரி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கேட்டகரி அப்படின்னு தெரியணும். அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஒரு நார்மல் இன்வெஸ்டருக்கு அவர் அனலைசிஸ் பண்ண தெரியாது. தெரியும் அப்படி ஆனாக்கா நிச்சயமாக டைரக்ட் ஸ்கீம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்து மட்டுமே வாங்குறாங்க. பெரிய தவறு அது. ரிட்டர்ன்ஸ் ஃப்யூச்சர்லேருந்து வரப்போகுது. பாஸ்ட் ஒரு இண்டிகேஷன், அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் 20%, மேக்ஸிமம் 25%. மிச்சம் 75% போர்ட்ஃபோலியோவை பார்க்கணும், ரேஷியோஸை பார்க்கணும், செக்டார்ஸ் பார்க்கணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் தான் பெரிய ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான சிச்சுவேஷன் இது சார்? எப்போ எல்லாம் வந்து வேல்யூவேஷன் அந்த ஒரு ஃபேர் அப்படின்ற ஜோனுக்கு கீழே போய் அட்ராக்டிவாக போதோ அப்போது கண்டிப்பாக இருக்கிற காசு லம்சம் பண்ணிடலாம். நீங்கள் 5 விதமான ஜோன்ஸ் இருக்குது. டீப் ரெட் இருக்குது, வெரி எக்ஸ்பென்சிவ். ஆரஞ்சு இருக்குது, எக்ஸ்பென்சிவ். எல்லோ நார்மலாக ஃபேர்னு சொல்லுவாங்க. லைட் க்ரீன்னா அட்ராக்டிவ், டீப் க்ரீன், டார்க் க்ரீன் அப்படின்னா வெரி அட்ராக்டிவ். வெரி அட்ராக்டிவாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் கடனை வாங்கி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா பங்கு சந்தையில் எப்பவுமே கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஆனால் அந்த ஒரு டார்க் க்ரீனுக்கு மாதிரியான ஒரு ஜோனுக்கு வந்துச்சுன்னா, அது எப்போவுமே வந்ததில்லை. கோவிட் டைமில் ஒரு 2 மாதம் இருந்துச்சு, 2008 இருந்துச்சு. வெரி வெரி ரேர். 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும்னு சொல்லலாம். அது சம்டைம்ஸ் அது க்ரீன் ஜோனுக்கு வரும். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் லம்சம் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸை இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு பாதிக்குது? ரிட்டர்ன்ஸுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் டைரக்ட் கோரிலேஷன் கிடையாது. ஆனால் எப்போல்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இன்ஃப்ளேஷனை விட அட்லீஸ்ட் ஒரு 3% அதிகமான ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு போகணும். நார்மலாக இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் அரௌண்ட் 6% அப்படின்னாக்கா உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் ஒரு 9 to 10% இருந்தால் மட்டும்தான் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். இந்த ரிட்டர்ன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டேக்ஸை நீங்கள் டிடெக்ட் பண்ணிவிட்டு பார்க்கணும். அதுதான் ரியல் ரிட்டர்ன்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்விட்ச் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜியா இல்லை மிஸ்டேக்கா? ரெண்டுமே. எப்பெல்லாம் வேல்யூவேஷன் ஜோன் அதிகமாக இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த ஹை வேல்யூவேஷன் கேட்டகரியிலேருந்து ஒரு ஃபேர் ஆர் லோ வேல்யூவேஷன் கேட்டகரிக்கு மாற்றினீங்கன்னா நீங்கள் மிகச்சிறந்த இன்வெஸ்டர். அதே நேரத்தில் இப்போது இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், இன்றைக்கி ஜியோ பொலிட்டிக்கல் சேலஞ்ச், கான்ஃப்ளிக்ட், அதில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் இன்றைக்கி டீப் சென்டிமெண்டலில் ரெட்டில் இருக்குது, பிளட் பாத் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 நாளாக மார்க்கெட்டு கீழே சரிவிலேயே இருந்துகிட்டு இருக்கு. இது மாதிரியான சமயத்தில் நீங்கள் மாற்றுறீங்கன்னாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோ நிச்சயமாக ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்காது. ஓகே, இண்டெக்ஸ் ஃபண்ட் ப்ளஸ் ஆக்டிவ் ஃபண்ட் சரியான மிக்ஸை எப்படி சார் சூஸ் பண்ணுறது? நீங்கள் ஒரு டைரக்ட் இன்வெஸ்டர், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நானே பார்த்துக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னாக்கா மொதல் 2 வருஷம் இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்டிங்னா என்ன, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அதோட வாலட்டாலிட்டி எப்படி இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு லாஸஸோ இல்லை மார்க்கெட்டு கீழே போகும்போது ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி வரும்னு தெரியவே தெரியாது அவங்களுக்கு. ஸோ டைரக்ட் முதலீட்டாளர் இண்டெக்ஸ் மட்டுமே சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இஎல்எஸ்எஸ் தவிர மியூச்சுவல் ஃபண்டில் டேக்ஸ் சேவ் பண்ண முடியுமா? டேக்ஸ் சேவிங் இப்போ ஒரு பெரிய ஒரு அட்ராக்டிவ்னஸை கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா அப் டு 12 lakhs வரைக்கும் வரி விலக்கு கொடுத்துட்டாங்க 2025 ஃபைனான்ஸ் பட்ஜெட்டில். ஸோ நிறைய பேர் இப்போ நியூ டேக்ஸ் ரிஜிம் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இஎல்எஸ்எஸ்கே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்காது. எஸ்ஐபி ஸ்டெப் அப் எப்போப்பெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்? இதுக்கு நேரம் காலமே கிடையாது. எப்பெல்லாம் உங்ககிட்ட வந்து அந்த ஒரு சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் தயவு செஞ்சு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். காம்பவுண்டிங்கில் ரூல் என்னன்னாக்கா ஹையர் த அமௌண்ட் ஹையர் த மெச்சூரிட்டி. இப்போ 2 பேர் இருக்காங்க. 2500 ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு எஸ்ஐபி, 2000 ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு எஸ்ஐபி. ஒரு 25 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் அவங்களோட கார்பஸில். ஸோ டூ நாட் வெயிட் ஃபார் இயர் எண்ட்.
இன்க்ரிமெண்ட் வந்தால் தான் பண்ணணும்னு இல்லை, சேமிப்பில் பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்டெப் அப் பண்ணுங்கள். ஒரே மியூச்சுவல் ஃபண்டில் ஃபுல் போர்ட்ஃபோலியோவும் பாசிபிளா? பாசிபிள், பட் அது வந்து ஒரு ராங்கான ஒரு போர்ட்ஃபோலியோ அப்ரோச். டைவர்சிஃபிகேஷன், எல்லா எக்ஸையும் ஒரே கூடையில் வைக்கக்கூடாது. இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட தாரக மந்திரம். என்ன பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. லார்ஜ் இருக்குது, லார்ஜ் அண்ட் மிட் கேப் இருக்குது, ஃப்ளெக்ஸி இருக்குது, மல்டி இருக்குது, மிட் இருக்குது, ஸ்மால் இருக்குது, எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பண்ண எந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் முக்கியம்? முதல்ல ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி எந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டுருக்கு, லாஸ்ட் குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் அதிகமாக இருக்கா இல்லையா, அதை செக் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் செக் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் செக் பண்ணணும். நிறைய மேக்ரோ அண்ட் மைக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸை தான் நீங்கள் செக் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அதை ஈக்விட்டிலேயே வைக்கலாமா, இல்லை நீங்கள் அதை டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வேறு அசட் கிளாஸ்க்கு மாற்றணுன்ற முடிவு எடுக்க முடியும். நிறைய பேர் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸை செக் பண்ணுறதே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய முக்கியமான வேல்யூஸ். போர்ட்ஃபோலியோவில் ஆல்ஃபான்னு ஒன்று இருக்குது, பீட்டான்னு ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பிஇ பிபின்னு இருக்குது. இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். போன குவார்ட்டர்லேருந்து இந்த குவார்ட்டருக்கு பிஇ அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதிகமாக இருக்கா. இது மாதிரி அதிகமாக இருந்ததுனாக்கா போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், அந்த போர்ட்ஃபோலியோலேருந்து வெளியே வரணும். ஸோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் செக் பண்ணுங்கள், போர்ட்ஃபோலியோ ரேஷியோஸை செக் பண்ணுங்கள். உங்கள் ரிவ்யூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாலரி இர்ரெகுலராக இருந்தால் எஸ்ஐபி எப்படி மேனேஜ் பண்ணலாம்? நிறைய பேர் இன்றைக்கி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கார், இல்லை வேறு ஏதோ ஒரு கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ரெகுலரான ஒரு சேலரி இன்ஃப்ளோ மாதிரி வராது. ஒரு டைரக்டர் இருக்கார் படத்துக்கு வச்சுங்க, எப்பெல்லாம் அட்வான்ஸ் வருதோ, பார்ட் பேமெண்ட் வருதோ, அப்போ தானே அவர் பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ லம்சம் மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு பேமெண்ட் வருதோ அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். எமர்ஜென்சி ஃபண்டை மியூச்சுவல் ஃபண்டில் வச்சா சேஃபா? கண்டிப்பாக சேஃப், நிச்சயமாக வைக்கலாம். அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் வைங்க, இல்லை ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் வைங்க. நீங்கள் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே வரலாமா? வரலாம். நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக உங்களோட பணம் மல்டிப்ளை ஆகணும். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பாட்டம் ஃபவுண்டேஷன் இது. ஸோ நீ என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கான ஒரு ஃபண்ட்ஸ் கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கினா அதை நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டியூரேஷன் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக அந்த ரீஅலைன்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் செஞ்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நன்றி, வணக்கம். இப்போ 2 பேர் இருக்காங்க. 2500 ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு எஸ்ஐபி, 2000 ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு எஸ்ஐபி. ஒரு 25 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் அவங்களோட கார்பஸில்.